100 நாள் வேலை திட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதில் பாஜக அரசு குறியாக இருக்கிறது. தற்போது அத்திட்டத்தின் பெயரையே மாற்றி இருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். காந்தியின் பெயரை அந்த திட்டத்திற்கு இருக்கக்கூடாது என்று மாற்றியிருக்கிறார்கள். பாஜகவினரின் அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேறு இல்லை. அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அவரை சுட்டுக் கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று கொண்டாடுகிறார்கள். நாடு முழுவதும் அவருக்கு படம் திறந்து வைப்பதும் அவரை போற்றுவதும் போன்ற நடவடிக்கைகளில் சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இப்போது அந்த திட்டத்திற்கு ஜி ராம்ஜி என்று புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஹே ராம் என்று சொன்ன காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ஜி ராம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். காந்தியடிகளின் மீது அவர்கள் எவ்வளவு வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று இதிலிருந்து அறிய முடிகிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஒதுக்கி வந்த நிதியை படிப்படியாக குறைத்து வருகிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எவருக்கும் 100 நாள் வேலை முழுமையாக இதுவரையில் வழங்கவில்லை. ஒருவருக்கு கூட 100 நாள் வேலை கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு நிதியை படிப்படியாக குறைத்து அந்த வேலை திட்டத்தையே அழித்தொழிக்க பார்க்கிறார்கள். இப்போது 125 நாள் என்று 100 நாளை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறோம் என்று நாடகம் ஆடுகிறார்கள். இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அத்துடன் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 24ஆம் தேதி ஒன்றிய அளவில் ஒன்றிய வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். தற்போது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து நடத்துவதென்று முடிவெடுத்து 24ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு தழுவிய அளவில் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க இருக்கிறோம். நான் சென்னையில் பங்கேற்கிறேன். விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் முழு பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். இந்த மாவட்ட நிர்வாக அறிவிப்புக்கு பின்னர் தான் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் கலந்தாய்வு செய்வோம். அதன் பிறகு தேர்தல் அறிக்கை தயாரிப்பது உள்ளிட்ட செயல் திட்டங்கள் வரையறுக்கப்படும். முறையாக அது அறிவிக்கப்படும். ஆமா, 40% மாநில அரசுகள் இதில் பொறுப்பேற்க வேண்டும் என்று இப்போது சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இதுவும் இந்த திட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் செய்வதாகத்தான் தெரிகிறது. அதாவது மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு இந்த வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என்பதை மறைமுகமாக அவர்கள்
உணர்த்துகிறார்கள். இந்த திட்டத்தின் மீது அந்த அளவுக்கு அவர்களுக்கு காழ்ப்புணர்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்கி அதானி அம்பானி இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். 2 நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஒன்று, நாடு முழுவதும் அவர்களின் தேர்தல் அரசியலை, அதாவது சமஸ்கிருதமயமாதல், இந்துத்துவமயமாதல் என்கிற நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டுகிறார்கள். 2வது, கார்ப்பரேட் மயமாக்குதல் என்கிற நடவடிக்கையில் தீவிரம் காட்டுகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தனியார் சொத்துக்கள் எல்லாம் தேசியமயமாக்கினார்கள். மோடி ஆட்சியில் அரசு சொத்துக்களை எல்லாம் தனியார் மயமாக்குகிறார்கள், கார்ப்பரேட் மயமாக்குகிறார்கள். நாட்டையே தனியாருக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்கள் தேசியவாதம் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற தேசியவாதம் தனியார் மயமாதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை திசை திருப்புவதற்காக மக்களிடத்திலே மத உணர்வையும் சாதி உணர்வையும் தூண்டி அதிலிருந்து மடைமாற்றம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டையும் அதற்கு குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாவாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். மதவெறி அரசியலை இங்கே திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அதை கண்டிக்கிற வகையில் வருகிற 22ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.